அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி பௌர்ணமியானது மிக முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாளை பார்த்திங்கன்னா பக்தர்கள் தவற விடாமல் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வதனால அவர்களுடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்பது நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களானது ஏற்பட போகிறது, இந்த பௌர்ணமிக்கு பிறகு மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களானது ஏற்படும். அந்த ஒரு மாற்றங்களானது பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றார்களா, இல்லை மீண்டும் இந்த ஆண்டில் சந்தித்த ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த பௌர்ணமிக்கு பிறகும் பார்த்திங்கன்னா தொடரப்போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி நேயர்கள் என்னெல்லாம் செய்யணும், அதே போல் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையானது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மேசராசி நேயர்கள் பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு பலன்களை பார்த்தீங்கன்னா அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த பௌர்ணமி பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமாக இந்த மேசராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி பௌர்ணமி எப்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 15ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி என்பது சந்திர பகவானுக்கு உரிய தினங்களாகும். கார்த்திகை பௌர்ணமி என்பது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய நாளாக சொல்லப்படுது. பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் அம்பிகையையும் முருகப்பெருமானையும் சத்திய நாராயணரையும் பார்த்தீங்கன்னா வழிபடுவது மிக சிறப்பானதாகும். குறிப்பாக மனக்குழப்பங்கள் உள்ளவர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே பௌர்ணமி என்றதுமே அனைவருக்குமே நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான். பௌர்ணமி நாளில் விரதங்களை இருந்து கிரிவலம் அண்ணாமலையாரை வேண்டுவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமியானது வருகிறது. டிசம்பர் 14ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா மாலையிலே பார்த்தீங்கன்னா இந்த திதியானது ஆரம்பமாகிறது. 4:17க்கு பார்த்தீங்கன்னா துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி பகல் 3:14 வரை பௌர்ணமி திதியானது உள்ளது. இது கார்த்திகை மாதத்தினுடைய நிறைவு நாளாகும். இந்த நாளில் பாஞ்சாந்திர தீபங்களும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானதாகும். அதேபோல் சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றி திருநாளை பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபமாக கொண்டாடுவதை போன்று மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளை பார்த்தீங்கன்னா வைணவர்கள் விஷ்ணு கார்த்திகை என்ற பெயரில் கொண்டாடுகின்றார்கள். இந்த நாளில் ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்கு பாஞ்சரத்திர தீபம் என்று பெயர். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பு. மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்து உலகை காத்த தினம் என்பதனால இந்த நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய வாழ்வும் ஒளிமயமாகும் என்பது ஐதீகம். அதே போல் 9 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் என்பது நம்பிக்கை. அதனால் இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறைகளை செய்து இந்த மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பயனடைந்து கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை பார்த்தீங்கன்னா அடைய போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது ராசிநாதன் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் எல்லா காரியங்களிலுமே கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரங்கள் இது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கறையானது தேவை. மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளில் பார்த்தீங்கன்னா வீண் விரயங்களும் ஏற்படலாங்க. திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனைகளானது வரலாம். எதையுமே யோசித்து செய்வது நல்லது.
பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவுகளானது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனாலுமே செலவுகளானது உங்களுக்கு இருமடங்காகும். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 9, 12க்கு அதிபதியானவர் குரு. இவர் பார்த்தீங்கன்னா விரைய அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலுமே பாக்கிய அதிபதியாகவும் அவர் விளங்குவதனால ஒரு சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடை தாமதங்கள் வரதான் செய்யும். பெற்றோரினுடைய உடல் நலனில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கவனங்கள் தேவை. உற்றார் உறவினர்களினுடைய பகைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளானது தைரியத்தோடு எதிர்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு செலுத்துவதனால தேவையற்ற பிரச்சனைகளானது ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் சிறப்பாக செயல்பட்டால்தான் தொழில் வளர்ச்சியும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பகை கிரகமான செவ்வாயினுடைய பார்வையினால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. ஒருவரை நம்பி செயல்பட இயலாது. அதேபோல் பார்த்தீங்கன்னா தான் உண்டு தன் வேலைகள் உண்டு என்று இருக்க வேண்டிய நிர்பந்தங்களானது உருவாகுங்க. தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படக்கூடிய நேரங்கள் இது. பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலுமே இந்த காலகட்டத்தில் ஒரு இனிய காலமாகவும் அமையும். சிக்கல்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்துமே நீங்கள் விடுபடுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை பார்த்தீங்கன்னா பண தேவையை பூர்த்தி செய்யவும் முன் வருவார்கள். தொழில் வளர்ச்சியானது சிறப்பாக இருக்கு. புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிந்தித்து வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது மேலோங்கும். கடகராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில இடர்பாடுகளானது நீங்கும். நீண்ட நாட்களாக கைகூடாத காரியங்கள் கூட இப்பொழுது கை கொடுங்க. கடன் சுமைகளானது குறைய புதிய யுத்திகளை நீங்கள் கையாள்வீர்கள். உடன்பிறப்புகளினுடைய உதவிகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இடமாற்றங்கள் இனிமையை கொடுக்கும். அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வியாபாரத்திலையும் தொழிலும் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவார்கள். கலைஞர்கள் பாராட்டு மலையில் நினையக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறையானது கூடும். பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடுங்க. உடல் நலனில் கவனங்கள் தேவை. மேலுமே உங்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்ப்பதனால சுதந்திர எண்ணங்களானது உண்டாகுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மனநிறைவானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. போட்டிகளும் உங்களுக்கு விலகும். வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது முன்னேற்றங்கள் ஏற்படும். பணவரவானது திருப்தியை கொடுக்கக்கூடிய நிலையில் காணப்படுங்க. அதேபோல் மேலிடத்தில் இருந்து உங்களுடன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அணுகுமுறையானது நீட்டிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். வீட்டில் சுப காரியங்களானது நடக்கும். உடல் ஆரோக்கியங்களும் பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். அதேபோல் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தினால கருத்து வேற்றுமையும் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு யாரையுமே பார்த்தீங்கன்னா எதிர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. வீண் மனக்கவலைகள் காரிய தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும். பணவரவானது அதிகரிக்கும். வாக்கு வன்மையானது ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல ஒரு தகவலானது சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியின் போது தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்களானது காணப்படுங்க. லாபங்களானது ஏற்படும். பழைய பாக்கிகளுமே இப்பொழுது வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலனையை கொடுக்கும். அதேபோல் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலமாகவே நன்மைகளானது உண்டாகும். உத்தியோகத்தில்
தொழிலில் இருப்பவர்கள் திறமையாக வந்து பார்த்திங்கன்னா எதையுமே செய்து முடித்து பாராட்டும் பெறுவார்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பரிகாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசி நேயர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.